Hello all, welcome to my channel Usha GKM Studio. First of all, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் யுகாதி தின நல்வாழ்த்துக்கள். யூஸ்வலாக வந்து யுகாதிக்கு வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்லாம் நம்ம பண்ணுவோம். இந்த யுகாதிக்கு வந்து ஒரு வித்தியாசமான டெசர்ட் ஸ்வீட்டுன்னு கூட வச்சுக்கலாம், அது செய்யலான்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்காக நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக யார் வந்திருக்கான்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹலோ இந்திரா. ஹலோ உஷா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ இவங்களை பற்றி தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. நம்ம சேனலில் வந்து கேக் ரெசிபீஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சேனலில் போயிட்டு லாங் ஃபார்ம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அவங்க தான் வந்து நமக்கு ஒரு புதுவிதமான டிஷ் வந்து பண்ணி காட்ட போகிறாங்க. இப்போ அவங்க நமக்கு என்ன டிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க இந்திரா, என்ன டிஷ் பண்ண போகிறோம் இந்த யுகாதிக்கு? குனாஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான டெசர்ட்டை நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். ஓகே, குனாஃபா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறமே குனாஃபா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ட்ரை பண்ணாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த குனாஃபா வந்து எந்த ஊரோட டிஷ்? அரேபியன் டெசர்ட். அரேபியன் டெசர்ட். ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து என்ன இன்கிரிடியன்ட்? இதுக்கு தேவையானது முக்கியமாக வந்து குனாஃபா வெர்மிசெல்லி வேணும். ஓகே, இது நார்மல் நம்ம வெர்மிசெல்லில பண்ண முடியாது. இந்த அது வந்து குனாஃபா வெர்மிசெல்லி இன்னும் நல்ல தின்னா இன்னும் சாஃப்டா கிடைக்கும். இது கொஞ்சம் ரஃபா இருக்கும் நம்மளோட இப்போ யூஷுவல் வெர்மிசெல்லி. இதுவும் பட்டரும் சேர்ந்து நம்ம பண்ற ஒரு ஸ்வீட் இது. ஓகே, பட் இந்த குனாஃபா வெர்மிசெல்லி வந்து எல்லா இடங்கள்லயுமே கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல எல்லா ஊர்லயுமே கிடைக்கும் இது. சோ அது ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான் நினைக்கிறேன். சோ ஈஸியாவும் பண்ண முடியும் எல்லாராலையும். சோ இந்த நியூ இயருக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து இதை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம நார்மலா பார்த்தோன்னா யுகாதிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மெயினா பாத்தீங்கன்னா அந்த யுகாதி பச்சடி பண்ணுவாங்க, வெரைட்டி ரைஸ். அதுல மெயினா மாங்காய் சாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோழி, அப்புறமா வந்து பால் பாயசம் இல்ல பருப்பு பாயசம், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த யுகாதிக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிஷ் தான் பண்ண போறோம். கண்டிப்பா வந்து இப்போ குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப பசங்க வந்து விரும்புறது கிடையாது. ஏதாவது புதுசா நியூவா அவங்க வந்து வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸோட சேர்த்து நம்ம இந்த ஒரு குனாஃபாவை வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து குனாஃபாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு. சொல்லுங்க இந்திரா, இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லுங்க. இது வந்து குனாஃபா வெர்மிசெல்லி இதுதான். ஓகே, இது சாஃப்டா இருக்கும். இது இப்படி ரோல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி இப்படி சும்மா நம்ம இப்படி பிச்சிட்டாலே நம்ம அப்படியே வந்துரும் இல்லையா? வந்துரும் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். லூசன் பண்ணி சாஃப்ட்டா இருக்கும் இது. இப்போ ஆக்சுவலா இது வந்து என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சு? ஆமா, இது எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும். நான் வந்து ஃப்ரீசர்ல தான் வச்சுக்கிறேன். இது வந்து கன்சிஸ்டன்சி அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, அதாவது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா முன்னாடியே வாங்கி வச்சிருக்கோம்னா நம்ம ஃப்ரீசர்ல தான் வச்சுக்கணும். ஓகே, குனாஃபாவுடைய இந்த வெர்மிசெல்லி இது பாத்தீங்கன்னா இது தொட்டு பார்த்தாலே தெரியுது, நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ அவங்க சொன்னபடி நீங்க கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ எடுத்துக்கிறோம் நம்ம? இப்போ வந்து இது 200 கிராம்ஸ் இது. ஓகே, இது ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம்ஸ் இருந்தது. அப்படியே 200 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். இந்த 200 கிராம்ஸ் வந்து வெர்மிசெல்லிக்கு 3 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர். அது ஆக்சுவலாக ஓகே. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். சரி, முதல்ல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் நம்ம இது வந்து இது ஒரு லேயருக்கு இது மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இது கார்ன் ஸ்டார்ச். ஓகே, அப்புறம் பவுடர். கார்ன் ஸ்டார்ச் வந்து எவ்வளவு? ஒரு 3 டீஸ்பூன் பால் பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச், 2 ஸ்பூன் வந்து பவுடர் சுகர். உங்களுக்கு ஸ்வீட்டா வேணும்னா 3 ஸ்பூன் கூட நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பவுடர் சுகர் வச்சிருக்கிறது. ஓகே, ஆமா. அப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு 1 கப் ஆஃப் மில்க். ஓகே, 1 கப் மில்க்ல இது வந்து நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ரீமா வந்து பாயில் பண்ணிக்கணும். இந்த க்ரீம் சீஸ் வந்து அந்த க்ரீமோட ஆட் பண்ணும்போது இன்னும் ரிச்சா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இந்த க்ரீம் சீஸும் நமக்கு அவைலபிளா ரெடிமேடா கிடைக்குது. ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போ குனாஃபாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க.
இப்போ நம்ம வந்து மெத்தட் எப்படிங்கிறது பார்க்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும். நார்மல் வெர்மிசெல்லி மாதிரி கிடையாது, இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேறு மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 200 grams ஆஃப் வெர்மிசெல்லி எடுத்திருக்கோம். அதுக்கு நான் 3 teaspoons ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக முதல்ல இப்படி ஃபுல்லாக தான் இருக்கும். இப்படி வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்கணும். இந்த மாதிரி பிரிக்கணுமா? ஆமாம், இது இப்படி வந்து இப்படி பிரிக்கணும். சரி. சரி, இப்போ வந்து எப்படி ப்ரொசீஜர் பண்ண போகிறோங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன். பட்டரில் இந்த குனாஃபா வெர்மிசெல்லியை நான் மிக்ஸ் பண்ணுறேன். அந்த பட்டரோடய அது அப்படியே மிக்ஸ் ஆகிட்டே வருமா அது? ஓகே. இவ்வளவு இந்த வெர்மிசெல்லிக்கு வந்து இந்த அளவு பட்டர் போதுமா? அது அதில் மிக்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஹாஃப் அளவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஹாஃபை நம்ம ஆட் பண்ணணுமா? ஃபுல்லாக எல்லா வெர்மிசெல்லியும் இதில் ஆட் பண்ணி இது வந்து ஒரு டோ மாதிரி நம்ம மாவு. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம். இப்போ வந்து பட்டரும் இந்த குனாஃபா வெர்மிசெல்லியும் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பட்டர் போடுற அந்த பர்பஸ் எதுக்காக போடுறோம்? பட்டர் வந்து பைண்டிங்காக போடுறோம். அது ரொம்ப இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு இதுக்காக நம்ம பைண்டிங்காக பண்ணுறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இது நடுவில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு கப் மில்க் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச். இப்போ இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணுவோம். நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், பாலில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச், 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா இன்னொரு ஒரு டீஸ்பூன் ஆர் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் இதை ஒரு க்ரீமாக ரெடி பண்ணேன். பீட்டர் வச்சு பண்ணுறதா நம்ம சும்மா அடுப்பில் வச்சு கொஞ்சம் க்ரீமாக வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணால் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி பைண்ட் பண்ணணும். எப்படி க்ரீம் பேஸ்ட் வரணுமா? ஆமாம், க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ நம்ம அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சு நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி பண்ணணுமா? ஆமாம், இது க்ரீமியாக வரும். நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது எப்படி சிம்மில் வச்சு பண்ணுறதா என்ன மாதிரி? ஆமாம், சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு பண்ணால் சேஃபாக இருக்கும். ஓகே. இந்த அளவு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணுமா? ஆமாம், அவ்வளோதான். இது வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லையா? அடி பிடிச்சிடும். நான் இதை ஆஃப் பண்ணுறேன். ஓகே. இதில் நான் கொஞ்சம் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து அளவு கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இல்லை இது ஜாஸ்தி போடுறதுனால அதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஆகும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ நார்மலாக நீங்கள் என்ன ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குமா? 3 டேபிள் ஸ்பூன். அதனால அந்த சூட்டுக்கே மெல்ட் ஆகிடும். அது க்ரீமியாக அது செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. குனாஃபாவும் ரெடியாக இருக்கு. இப்போ இந்த ஷேப்புக்கு தான் பண்ண போகிறோம். ஓகே. அதனால நான் இதை வந்து நான் பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுல் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இதில் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ அடுப்பில் வந்து இது பேக் பண்ணுறதுக்கு இதையும் நான் வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன் பட்டர் போட்டு. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு லேயர் வந்து ஒரு 50% நான் இதில் போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு அடுத்த லேயர் க்ரீம் போடுறோம். ஓகே. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சு போடுறதா இல்லை அப்படியே? கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இது அப்போ தான் வந்து இந்த க்ரீம் உள்ளே போகாமல் இந்த ஒரு லேயரில் நிற்கும். ஓகே. ஏதாவது இப்படி நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டம்ளரோட பாட்டமில் ஏதோ ஒரு கிண்ணம். ஓகே.
இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ இந்த க்ரீமை வந்து போட போகிறோம். ஓகே, இந்த க்ரீம் ஒரு லேயர் தான் போடுவோமா? ஆமாம், ஒரு லேயர் தான். இதுக்கு மேலே மறுபடியும் அந்த குனாஃபா. இந்த க்ரீம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணுமா, இல்லை அந்த டைமில் தான் நம்ம ரெடி பண்ணணுமா? இல்லை, எல்லாமே முன்னாடி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். திக்காயிடும். ஓ, நம்ம அப்போ பண்ணோன்னா கொஞ்சம் சூடோட இருக்கும்போது நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணவும் நல்லா வரும் இல்லையா? இல்லைன்னா ஒரு மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சிக்கு. ஓகே, இது போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ரிமைனிங் குனாஃபாவே நம்ம அதில் போடுறோம். ஓகே, போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது வந்து நம்ம இப்போது பேனில் வச்சு பேக் பண்ணலாம். ஓடிஜியில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்புலேயே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுப்பில் பண்ணும்போது என்ன மாதிரி மெத்தட்? பேக்கிங் மெத்தட் மாதிரி பண்ணணும். பேக்கிங் மெத்தட் மாதிரி தான் வந்து பண்ணணும். இது வந்து இது அப்படியே வந்து ரிவர்ஸில் வச்சு 10 நிமிஷம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் 10 நிமிஷமும் திருப்பி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸும் பேக் பண்ணால் குனாஃபா ரெடி ஆகிடும். ஓகே, ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இந்த பிளேட்ல இதுவும் நம்ம கிரீஸ் பண்ணிக்கணுமா? இந்த கிரீஸ் பண்ணிட்டோம். நம்ம பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிட்டோம். ஒரு பேன்ல இப்படி கவுத்தி வச்ச மாதிரி வச்சுக்கணுமா? வச்சுட்டு இப்போ வந்து இது அப்படியே வந்து லோ ஃப்ளேம்ல அடுப்புல வச்சிரணும். அடுப்புல லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் இதை குக் பண்ணணும். அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சைடு வச்சு திருப்பி அந்த கிண்ணமும் வந்து நமக்கு வந்து அந்த சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும், மாதிரி திக்கா இருக்கணும். இல்ல இன்னொரு பேன் இதுக்கு மேல இருந்து இன்னொரு பேன்லயும் பண்ணலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து நீங்க அந்த இது மாத்தினேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த பவுல்ல. இதை நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் ஒரு பக்கமும் இன்னொரு 10 மினிட்ஸ் அதர் சைடு திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சு எவ்வளவு நேரத்துல? அந்த 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ். ஓகே, ஈச் சைடு 10 மினிட்ஸ். ஓகே, இந்த பக்கம் 10 மினிட்ஸ்க்கும் அந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கும் ஓகே பேக் பண்ணோம்னா இது வந்து குனாஃபா ரெடி. சரி, அதுக்கப்புறம் ஒரு சுகர் சிரப் ஊற்றி கார்னிஷ் பண்ணா அது ரெடி ஆயிடும். சரி, இது பேக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அது பேக் ஆயிருக்குமா ப்ராப்பரா? கண்டிப்பாக பேக் ஆகிருக்கும். ஈச் சைடு வந்து நான் 12 மினிட்ஸ் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து பக்காவாக பேக் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ்? இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் சுகருக்கு 1 கப் வாட்டர் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஏன்னா மெல்ட் பண்ணணுமா இல்லை கேரமலைஸ்? நல்லா கொஞ்சம் கேரமலைஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பாயில் பண்ணி நல்லா மெல்ட் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாயில் ஆனோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஸ்டிக்கி மாதிரி கன்சிஸ்டன்சி வரணுமா? ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சுகர் சிரப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. 1 கப் வாட்டருக்கு 1 கப் சுகர் போட்டிருக்கேன். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம அப்படியே போர் பண்ணுவோம் அந்த குனாஃபா மேலே. ஆமாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி அதாவது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும், அவ்வளோதானே? ஆமாம், ரொம்ப திக்காக கூடாது. இது போர் பண்ணுற கன்சிஸ்டன்சிலையும் இருக்கணும். போரிங் கன்சிஸ்டன்சி. இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றுறதுக்கு வசதியாக ஒரு கப்பில் இதை மாற்றிக்கிறோமா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சிரப்பை வந்து இதில் ஊற்ற போகிறோமா? ஆமாம். எவ்வளவு சிறப்புன்னு அளவு இருக்கா இல்லை நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். நல்லா ஃபுல்லாக சோக்கார அளவுக்கு ஊற்றிக்கணும். போட்டு இப்போ அது என்னது நம்ம பிஸ்தாவை வந்து கொஞ்சம் கோஸ்லி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்.
இது கார்னிஷ் பண்ணி இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ஒரிஜினல் இதில் வந்து ரெசிபி வந்து அவங்க பிஸ்தா தான் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வேணும்னா எல்லா நட்ஸும் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குனாஃபா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது, எப்படி இது நமக்கு ஸ்டோர் பண்ணுறது? ஒரு 1 or 2 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். சுகர் சிரப் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இப்போ சாப்பிடும்போது நம்ம இதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ கட் பண்ணுறீங்களா அந்த குனாஃபாவை கட் பண்ணி ஓகே பீசஸாக சர்வ் பண்ணுங்க. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ இதை வந்து பீசஸாக வந்து சர்வ் பண்ணுறோமா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிஷ் வந்து குனாஃபா வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே வந்து க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம அந்த ஊற்றின சுகர் சிரப் கூட நான் கூட கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் நல்ல பேலன்சிங்காக அந்த சுகர் இறங்கி நல்ல பேலன்சிங்காக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, இந்த குனாஃபா வந்து ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டுங்க. நாக்கிலே இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு ஈஸியான டிஷ்ஷு, ரொம்ப எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இதை வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூ இயருக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு பண்ணி உங்களோட குழந்தைங்களோட அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் யுகாதி தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு ஃபெஸ்டிவலில் நான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.